ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு பாகைக்காய் கறி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். என்னடா கசப்பான கறியை காட்ட போகிறேன்னு பார்க்க வேணாம். கசப்பும் எங்களுக்கு தேவை மிச்சமே. இது நிறைய பேர் ஆக்கினா இது சரியான கசக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நான் இந்த ரெசிப்பியை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க குக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஐக்கின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் இந்த ரெசிப்பி உங்களுக்கு ஒரு டிப்போடு சொல்லித்தர பார்க்குறேன். இந்த பாகைக்காய் நான் சொல்கிற மாதிரி டிப்போடு ஆக்கினீங்கன்னா எந்த விதமான கசப்பும் மிக்காது, சிக்கன் மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ பாகைக்காய் கறியை செய்கிறதுக்கு ரெடியாகவே செய்வோம். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. வாங்க நாங்கள் இப்போ செய்வோம். இப்போ நான் இந்த பாகக்காய் கறி செய்கிறதுக்கு 2 பாகக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு இந்த ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். ஒரு டொமாட்டோ மீடியம் சைஸ், மற்றது சோல்ட் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம். இது 2 பல்லு கோரக்காய் எடுத்துக்கிறேன். மற்ற கறி லீவ்ஸ். இது சில்லி பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது என்னண்டா தேங்காய் தண்ணி, கோகோனட் வாட்டர், அதில் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். இது திக் மில்க், ஃபர்ஸ்ட் மில்க் கோகோனட் மில்க். இது செகண்ட் மில்க். சரியா? இப்போ நாங்கள் இதை கறியை செய்கிறதுக்கு முதலாவது பாவக்காவை வெட்டிக்கொள்வோம். இப்போ நான் மண் கடாயில் தான் இந்த பாவக்காவை குக் பண்ண போகிறேன். இதுக்கு நாங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆயில் விட்டுக்கொள்வோம். பாவக்காய் கறியில் எல்லாமே ஒதுக்கிடுவாங்க, மிச்ச பேர் சாப்பிட விருப்பமே இல்லை. ஆனால் நான் ஆக்கிற இந்த சிஸ்டத்தில் நீங்கள் பாவக்காய் ஆக்கினீங்கன்னா சிக்கனை விட டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இது நல்லா ஆயில் ஹீட் ஆகக்குள்ள நான் கறி லீவ்ஸை போட்டுக்கிறேன். அதோடு நான் இதுக்கு லைட்டாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிற பாகைக்காயை ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சோல்ட், மஞ்சத்தூள், அதெல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாவக்காய் ஆக்குறதுக்கு ஒரு டிப் ஒன்றைக்கு என்னன்னா, இப்போ நான் மஞ்சள் தூளையும் சோல்ட்டையும் கறி லீவ்ஸையும் கோரக்காயும் மட்டும் தான் ஆட் பண்ணினேன். இப்போ அதோடு சேர்த்து நான் எடுத்து வச்சேன் கோகோனட் வாட்டர், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மூடி இந்த கோகோனட் வாட்டர் நல்லா கொஞ்சம் வத்த காட்டியுமே இதில் மட்டும் நாங்கள் இது குக் ஆகணும். இதுக்கு வேறு ஒன்றுமே போடப்படா, இந்த கோகோனட் வாட்டரில் மட்டும் இது குக் ஆகினா இதோட கசப்பு அப்படியே பெய்த்துடும். ஸோ அதனால் நாங்கள் இது குக்காக விடுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த கோகோனட் வாட்டரில் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கோகோனட் வாட்டர் லைட்டாக ஆக்கி பரவாயில்ல, அதுவும் இதாவினா தீஞ்சிரும். ஸோ இப்போ இந்த டைமில் நாங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஆனியன் எல்லாம் எடுத்து வச்சேனே அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் மில்க் கோகோனட்டில் எடுத்து வச்சேனே அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். செகண்ட் மில்க்கை தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கோகோனட் வாட்டர் நான் ஆட் பண்ணி அதில் நல்லா குக்காக வச்சே தானே, அதில் இதை கசப்பே போய்க்கிடும். இப்போ இது நல்லா குக் ஆகணும். இப்போ இதை நாங்கள் லிட்டில் க்ளோஸ் பண்ணி எப்படியும் ஒரு 6-7 மினிட்ஸ் மட்டுக்கு குக் ஆகும். குக் ஆகின பிறகு நான் பார்ப்பேன். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஃபர்ஸ்ட் மில்க் இக்கிற கோகோனட் மில்கில் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒன் கப் எடுத்துக்கிறேன். 1 கப்பையுமே ஆட் பண்ணிக்கொண்டா சரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் இந்த பால் கம்ப்ளீட்டாக வத்த மட்டுமே நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டைமில் நான் சோல்ட் போதுமான்னு பார்க்குறேன்.
சொல்லிட்டு இப்போ நாங்கள் இதை அப்படியே குக்காக விடுவோம். 3 மினிட்ஸ் மட்டுக்கு இப்போ இது வேவுது. 3 மினிட்ஸ் மட்டுக்கு இப்போ நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வத்தல் மில்க் அப்படியே வற்றிடணும், அப்போ தான் நல்லா டேஸ்டி ஆகிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வத்துறதுக்கு நான் வைப்போம். இப்போ என்ன பாவக்காய் கறி சட்டப்படியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஊற்றின ஃபஸ்ட் மில்க் அப்படியே நல்லா வத்திருச்சு. இப்போ சரி, இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் சர்வ் பண்ணுறோம். பாவக்காய் நல்ல சாமான், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நல்ல ஒரு வெஜிடபிள் ஐட்டம் உண்டு. டயபெட்டிக் உள்ளவங்க தேடி தேடி திம்பாங்க. நாங்களும் கொஞ்சம் தேடி தேடி திண்டு கொள்ளணும். டயபெட்டிக் வந்தால் தாண்டி இல்லை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லாமே உடம்புக்கு தேவை. அதுலேயும் கசப்பு மிச்சமே தேவை. ஸோ அதனால் நாங்கள் பாவக்காவும் திங்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்வோம். அட்லீஸ்ட் 2 வீக்ஸுக்கு ஒரு கவாலும் இப்படி ஒரு கறி நாங்கள் செஞ்சு தின்றதுக்கு பழகிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாவக்காய் கறி ரெசிப்பியை பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு சொல்லி. நீங்கள் இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக வரும், கசக்கவே மாட்டுச்சு. என் ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.